நாளா சமாதானப்படுத்த மாட்டேன். அந்த சட்டையை தூக்கி போட்டு போய் சாப்பிடு. அம்மா அப்பா வந்துட்டேன். கவனி போங்கப்பா, என்கிட்ட பேசாதீங்க. தங்க வேற கோவிச்சிருச்சு அப்பா லேட்டா வந்ததுனால இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பாரு டிங்கு 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 டிங்கு. சாரிம்மா தங்கம், அப்பாவை மன்னிச்சுக்குமா ப்ளீஸ்மா. தங்கம் சிரிக்க மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? ஐயோ அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. டண்டனை அப்பா சும்மா பண்ணம்மா. அப்பா இப்படி எல்லாம் விளையாடாதீங்கப்பா. ஐ லவ் யூ பா. அவன்க்கம்மா இவ்வளவு பெருசாயிட்டு அவளையே சாப்பிட சொல்லாம நீங்க ஊட்டிட்டு இருக்கீங்க. அப்பா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எல்லாமே எப்படி சாப்பிடுவேன்? நான் அப்பாவையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுவேன். உன் புருஷன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருமா. நீங்க எல்லாமே எப்படிப்பா? அப்பா இல்லைனாலும் அப்பாவோட இந்த சட்டையை வச்சுக்குமா. இந்த சட்டையை போடும் போதில் அப்பா உன் கூட இருக்கிறதா நினைச்சுக்குமா. ஐ லவ் யூ பா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் குழந்தைன்னு வேற ஒரு குடும்பம் வந்தாலும் அவளை வளர்த்த அப்பாவான உங்ககிட்ட நான் லவ் யூ சொன்னதை விட இப்போ மிஸ் யூ சொன்னது தான் அதிகம்ப்பா. என்னவ கொஞ்ச நாளா இப்படியே மேக்கப் போட்டுட்டு இருக்கா, சரியில்லையே. ஏங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எவன மயக்க நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன பொண்ணுங்க இப்படி சிவி சிங்காரிக்கிறதே பசங்களை மயக்கிறதுக்கு தானே. பொண்ணுங்க இது மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டா மேக்கப் போட்டா எவனாவது ஒருத்தனை மயக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்களா? வேற எதுக்குடி? நான் என் ஹாப்பினஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல எவனோ ஒருத்தனுக்காக தான் பொண்ணுங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற எண்ணத்தை மாத்துங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி சலூனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேனா? நான் வீட்லயே தானே என்னோட ஃபேஸ் க்ரோம் பண்றேன். இந்த கார்மஸியோட ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்போ என்னோட ருட்டீன்ல ஒரு எசென்ஷியல் ஆயிடுச்சு. இதுல பெர்ஃபெக்ட் மேட் ஆன்டி ஸ்லிப் கிரிப் இருக்கு. இதுல ஜிக்ஸாக் பிளேட் இருக்கனால நம்ம ஸ்கின்ல ஹார்ஷா இருக்காது. பிஃபோர் ஷேவிங் கார்மஸியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம் எடுத்துக்கிறேன். இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கும், சோ இரிட்டேஷன் ஆர் கட்ஸ் இருக்காது. இந்த ரேசரை 45 டிகிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணி ஷேவ் பண்ணணும். எவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு பாருங்க. இது எல்லா ஹேரும் எடுத்துரும் ஒன் கோல். உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ ஃபேஸ் எவ்வளவு க்ளோவா இருக்கு. இந்த ப்ராடக்ட் பர்பிள், அமேசான், ஃபிளிப்கார்ட், நைக்கால அவைலபிளா இருக்கு. சென்னையில வித்தின் 2 hours டெலிவர் பண்ணிடுவாங்க. சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. சத்யா வரேங்க. இந்தாம்மா சார்ஜ் போட்டுடு. மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். சத்யா ஏய், ஒரு சார்ஜ் கூட ஒழுக்கமா போட தெரியாதா? சாரிங்க, நான் அடுப்பு மேல இருந்த கவனத்துல சரியா கவனிக்கல. உங்ககிட்ட சொன்ன பாரு, மக்கு மக்கு. சத்யா, என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, பாத்து எடுத்துட்டு வாமா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், கிடைச்சுச்சா? தேடிட்டு இருக்கேங்க. இங்கதான் இருக்கு. ஏய், இது எடுக்க இவ்வளவு நேரமா? இங்கதான் இருக்கு. சரியான மக்குடி நீ. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. சரி, நான் தான் மக்கு, நீங்க ரொம்ப புத்திசாலி தானே. எது குளிச்சுட்டு வந்துட்டு போன் நோண்டிட்டு அவளை போன் மேல போட்டீங்க. இங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து மாங்கன்னு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் வளைச்சிட்டு இருக்கேன். நீங்க அதுக்காக என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். ஆனா மக்கு மக்குன்னு சொல்லாம இருங்க, அதுவே போதும். என்னடா எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிட்டு இருக்க? இப்பெல்லாம் எனக்கு படிக்கிறதே போன்ல தான் அனுப்புறாங்க. சரி சரி, அப்ப நல்லா படிப்பா. அப்பாடா, அம்மாவை அமைத்தியாச்சு. இனி தெரியாம மேட்ச் பார்க்கலாம். கண்டிப்பா வந்துருவேன் பேபி. என்னம்மா ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்க? அம்மா ஆபீஸ் கால்மா, ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்கேன். நீ போ. சரி சரி பேசு, நான் போறேன். இப்ப சொல்லு மச்சான், படம் நல்லா இருந்துச்சுல? மச்சான், அந்த டிக்கெட் கொடு. இந்தா. டேய் மாட்டிக்காதடா. டேய், எங்க அம்மாவெல்லாம் நான் ஈஸியா ஏமாத்திடுவேன்டா. மாட்டிக்காத பேபி வீட்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். எங்க அம்மாவை நான் ஈஸியா மாத்திடுவேன். அக்கா, பசங்களா சொல் பேச்சு கேக்குறாங்களா? என் பசங்களாம் தங்கமான பசங்க. என் பையனால எனக்கு தெரியாம எதுவுமே பண்ணனது இல்லையே. டேய், எங்க அம்மாவெல்லாம் நான் ஈஸியா ஏமாத்திடுவேன்டா. என் பொண்ணெல்லாம் வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுன்னு இருப்பா. குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குவா. நீ கவலைப்படாத பேபி, என் அம்மாட்ட நான் ஏதாவது போய் சொல்லி அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேன். பரவாயில்ல, இந்த காலத்துலயும் பத்தவங்களை ஏமாத்தாம இருக்காங்களே, பெரிய விஷயம்க்கா. பெத்தவங்களை பிள்ளை ஏமாத்துறதெல்லாம் அவங்களையே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். யாரு? என் மாமியார் போயிட்டாலாமா? உங்க மாமியாரா? அத்தையவா கேக்குறீங்கப்பா? அந்த சனின்னு தாம்மா சொல்றேன். ஐயோ, ஒன்னு விட்டுனா உன் தலை முது பக்கம் திரும்பிடு. ஐயோ, இன்னும் அந்த சனியும் போகலையா? ஐயோ, மாமாவுக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு வாமா. சரிங்க மாமா. மாமாவுக்கு சாப்பாடு போட்டு வாமா. எதுக்கையும் சும்மா சும்மா அந்த பொண்ணுகிட்ட இத்தனை வேலை சொல்லிட்டு இருக்க? என் மருமக கிட்ட நான் சொல்றேன், உனக்கு என்னடி? பரவாயில்ல, அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏய், என்னடி பண்ண? இங்க உனக்காக எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்காகவா? பேபி, எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ண ஏத்துப்பாங்கன்னு தெரியலம்மா. யாராவது தண்ணி கொண்டு வாங்களே. அங்கிள், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டா? இல்ல, உங்களையும் எங்க அப்பா மாதிரி நினைச்சனாலதான் கேட்டேன், மன்னிச்சிடுங்க. நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. தேங்க்ஸ்பா. அம்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவமா, பார்த்து நடந்துக்கோ. அத்தை, நீங்க உங்க பையனை வளர்த்துன விதத்திலேயே நீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. அத்தை, எனக்கும் உங்களை மாதிரி நல்ல அம்மாவா இருக்க சொல்லி தரீங்களா? அடிப்பாவி, மொத்த குடும்பத்தையும் மயக்கிட்டியா? அம்மோ, சாரி அம்மோ. அழகே அடியே
மச்சி நான் அதை பண்ணலடா. யாரு பேசிட்டு இருக்கல போடி. வலியே வலியே அம்மோ சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத போனா போறா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச எப்படியும் நம்ம கூட பேச மாட்டா, நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம். சாரி. எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு நீயே பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேணாங்க, உங்களுக்கே ஒரு நாள் தான் லீவு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ச்சே, எல்லா வேலையும் அவளே செய்யறா, ஹெல்ப் கூட பண்ண விட மாட்டேங்கிறா. என்னையும் என் ஃபேமிலியும் நல்லா பார்த்து எல்லா வேலையும் நீயே செஞ்சிடற, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்க. டெய்லி மதியம் இவ்வளோ வெயிலில் வெளியே போயிட்டு வர, எப்படி உன் ஸ்கின் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு? இந்த சன்ரைஸ்லேருந்து என்னோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டர்ம்டாக்கோட கொச்சி க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டர்ம்டாக்கோட கொச்சிக் ஆசிட் நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொச்சிக் ஆசிட், அல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் நியாசினமைட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை 3 மடங்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்னை, பெங்களூர், கொச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுவாங்க purple.com-லேருந்து. இந்தாம்மா இதெல்லாம் உடைச்சு போட்டு வச்சிரு. டேய் வெட்டி முண்டோ, யாரா அது? டிவி பார்த்துட்டே இருக்காம அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. சோ என் நிம்மதி கெடுக்கிறதுன்னு இருக்காங்க. ஐயோம்மா. ஃபுல்லா உன் மேலதான் திருந்தி போன ஒன்னாலதான் இந்தாம்மா மாப் போட்டுரு. பின்னாலதான் ஐயோமோ தெரியாம மிதிச்சிட்டேன், மறுபடியும் மாப் போட்டுருமா? எங்க கஷ்டப்பட்டு மாப் போட்டேன், மறுபடியும் போட்டுக்கடி. உன் பொண்டாட்டி கை வலிக்க தொடச்சிட்டு வந்தா முதிக்கிறியோ உன்ன. அம்மோ எங்க அம்மா ஏன் உன் மேல இவ்வளவு அன்பா இருக்காங்க? உங்க அம்மா என்ன மருமகளா பாக்கலங்க, ஒரு மகளா பாக்குறாங்க. அத்தை மருமகளா இருக்கும்போது அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்க மருமகளை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சத்யா, எங்க அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கம்மா. அத்தை வர்றாங்களா? அம்மோ எங்க அம்மாக்கு என்ன வேலை தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும்னு சொல்லிடுறீ. அப்போ உங்க அம்மா ஃப்ளைட் ஓட தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது பேபி? எங்க எனக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. பயப்படாதீரி, நானும் கூட தான் இருக்கேன், சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு, காம்பாக்ட் ஃபவுண்டேஷன் அதுன்னு இதுன்னு போட்டிருக்காத, நான் கூட்டிட்டு வரக்குள்ள ரெடியா இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க, இப்பவே போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வாங்கத்த. எப்படி? இந்த சம்மர் டைம்ல ஃபவுண்டேஷன் போட்டா ஸ்வெட் ஆகி நல்லாவே இருக்காது. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் டர்ம்டாக்கோட 4% நியாசினமைட் இருக்க பர்பிள் சன்ஸ்கிரீன். இந்தியன் ஸ்கின் டோன் எல்லோ கலர், இந்த பர்பிள் கலர் எல்லோ டோனை நியூட்ரலைஸ் பண்ணும். ரெட்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண இடம் டோஸ்டே ஆகல பாருங்களேன். இதுல 4% நியாசினமைட் இருக்கறனால டார்க் ஸ்பாட்டையும் அன்ஈவன் ஸ்கின் டோனையும் ரெடியூஸ் பண்ணிரும். இந்த சன்ஸ்கிரீன் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். பிரைசிங்மே ரொம்ப அஃபோர்டபிள் அண்ட் ரேட்டிங் 4.7 கொடுத்திருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீனுக்கு நிறைய பேர் குட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் purple.com-ல அவைலபிளா இருக்கு. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் பாரு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நான் கவியோட கல்யாணத்துக்கு முக்காடு தான் போட்டு வரணும் போல. ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணா, உன் மூஞ்சி யாராச்சும் பாத்துருவாங்களா? இங்க பாருங்க, இந்த சன் எக்ஸ்போஷர்னால எவ்வளோ டார்க் ஸ்பாட்ஸ் வந்திருக்குன்னு. ரிலாக்ஸ் ஆகி ஏன் புலம்பிட்டு இருக்க? லாஸ்ட் மந்த் என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல, அவளுக்கு இதே ஆக்னி மார்க் இஷ்யூ தான் இருந்துச்சு. அப்ப ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணா, மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் ஹிமாலயா. ஆக்சுவலா அது அவளோட எல்லா ஸ்பாட்ஸையும் கிளியர் பண்ணிருச்சு. நீ அதே மாதிரி ட்ரை பண்ணலாம்ல? ஓகே, ட்ரை பண்றேன். இவரோட அட்வைஸை கேட்டு நான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஹிமாலயா டர்மரிக் சீரம் which is clinically tested to remove dark spots. இது 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ் பண்ண டர்மரிக் இன்ஃபியூஸ் பண்ணது வித் 2% நியாசினமைட் அண்ட் 10% கிளைகோலிக் ஆசிட். இதை நான் கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணேன். ஸோ என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கிளியர் ஆகி நேச்சுரல் க்ளோ ரீஸ்டோர் ஆயிடுச்சு. எவ்ரி டைம் ஆஃப்டர் திஸ் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன் டு லாக் தட் மாய்ஸ்சர் இன். இட்ஸ் நாட் அ மேஜிக் ட்ரிக் பட் கன்சிஸ்டன்ட் இட் இஸ். ச்சே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ்ல இருக்க க்ளோ இப்போதான் திரும்பி வந்திருக்கு. ஏங்க, என் ஃபேஸ் பாருங்க எவ்வளோ க்ளோவா இருக்குன்னு. இனிமே எனக்கு ஹெவியான கன்சீலர்லாம் தேவையே படாது. ஆமால, ரொம்ப க்ளோவா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கா? நீங்க இந்த ப்ராடக்ட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா எனி குவிக் காமர்ஸ் சைட்ல கிராப் பண்ணிக்கோங்க. அதானே, டெய்லி நிக்காம இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு நாளாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்க வேண்டியது.
இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, என்ன ஒருத்தர் லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தான்ல அவனை சொல்லணும். அன்னைக்கு அப்படி உருட்டுனா. எங்க அம்மாக்கு பொண்ணு பிறக்கல நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ எல்லாம் வந்து அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நீ எந்த வேலையுமே செய்ய வேணாம், அவங்களே செஞ்சுருவாங்க. மருமகளே இங்க வாமா. ஐயோ, அடுத்து என்ன வேலை சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்னத்த சொல்லுங்க. இல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் சாம்பாரும் வச்சிரு, சரியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஏன் அத்தை, டெய்லி அந்த சாம்பாரே சாப்பிட்றதுக்கு அப்பப்போ அந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் எடுத்து சமைக்கலாம்ல? என்ன நீ நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொன்னதை நீ செய். உன் இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிடுறது ஒண்ணு உங்க அம்மா வீடு இல்ல, போய் செய்ய போ. சரிங்க அத்தை. டி எனக்கு வர கோவத்துக்கு மண்டே 2 போடு போட்டுருணும். அங்க என்ன முணுமுணுப்பு? எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. நேருக்கு நேர் தானே. அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. என்ன கொழுப்பு இவளுக்கு?